வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழ் அல்டிமேட் சேனல் 23/8/2026 டியர் 1 மணி ஷோக்கு நம்ம கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம். நேற்று ரிசல்ட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 522 ரிசல்ட்டுக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான வின்னிங் நம்ம வாங்கியிருக்கிறோம். நம்ம வந்து 3 டிஜிட் போர்டு மேக்கிங் கொடுத்துருந்தோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த 3 டிஜிட் போர்டு மேக்கிங்கில் மேக் பண்ணால் கண்டிப்பாக 3 டிஜிட் கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பிசி தான் நான் சொல்லுவேன். அதேமாதிரி இன்றைக்கி ஒரு பிசி நம்ம சூப்பராக வின் பண்ணியிருக்கிறோம். ஏ போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகிடுச்சு. பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர் நமக்கு ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருக்குது. அதேமாரி சி போர்ட்லேயும் 2ஆம் நம்பர் நமக்கு ஒரு அற்புதமான வெற்றி. இன்றைக்கி டபுள்ஸில் வந்திருக்கு 2ஆம் நம்பர். அதனால் வந்து பிசி நமக்கு 22 அப்படிங்கிறது ஒரு அற்புதமான வெற்றி பிசியில் நமக்கு கிடச்சிருக்கு. இதில் நமக்கு ஏ போர்டு மட்டும்தான் சொதப்பிருக்கு. பி போர்டும் பாஸு, சி போர்டும் பாஸு, ஏ போர்டு மட்டும்தான் நமக்கு ஃபெயில் ஆயிருக்கு. 3 டிஜிட் நமக்கு ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கு. இன்றைக்கி பொறுத்தவரை இந்த ஃபார்முலா ஒரு அற்புதமான வெற்றி நமக்கு பிசி கொடுத்துருக்குது. இதை வச்சு நீங்கள் மேக் பண்ணியிருந்திருப்பீங்க. அப்படி மேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பிசி ஒரு அற்புதமான வெற்றி வாங்கியிருப்பீங்க. ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள். சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஆல் போர்டு நம்ம கொடுத்துருந்தோம். என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா 2ஆம் நம்பரும் 4ஆம் நம்பரும் கொடுத்துருந்தோம். இன்றைக்கி ரிசல்ட் 522. கண்டிப்பாக இந்த 2 நம்பர்லேருந்து ஒரு நம்பராவது போர்டில் உட்காரும் அப்படின்னு சொல்லி நான் ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தேன். ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக எடுத்துருக்கிறோம். ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு எடுத்துக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2, 4 நீங்கள் ஆல் போர்டில் மேட்ச் பண்ணியிருப்பீங்க. அதில் 2ஆம் நம்பர் நமக்கு டபுள்ஸில் ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருக்குது. ஒரு 2ஆம் நம்பர் நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. இன்னொரு 2ஆம் நம்பர் நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஸோ 2ஆம் நம்பர் பார்த்துட்டிங்க அப்படின்னா டபுள்ஸில் வந்ததுனால பிசி 2 போர்டு ஒரு அற்புதமான வெற்றி நீங்கள் வாங்கியிருப்பீங்க. வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் நண்பர்களே. சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி நமக்கு ஆல் போர்டில் டபுள் தமாக்காவாக நமக்கு கிடைச்சிருக்கு. வாழ்த்துக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிங்கிள் நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம். நம்ம டார்கெட் பண்ணது 2ஆம் நம்பர் தான் டார்கெட் பண்ணோம். சொல்லியிருந்த நேற்று நம்ம 2ஆம் நம்பர் தான் டார்கெட் பண்ணுறோம். கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா இந்த 2ஆம் நம்பர் ஏதாவது ஒரு போர்ட்லேருந்து கண்டிப்பாக நான் உட்கார வச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுக்கிறேன்னு நான் சொல்லியிருந்தேன். அப்படி மிஸ் ஆனால் மேலே ஒரு 1 அல்லது 3 வரும்னு சொன்னேன். கரெக்டாக நம்ம 2ஆம் நம்பரே நம்ம டார்கெட் பண்ண மாதிரியே சூப்பராக தூக்கிட்டோம். ரொம்ப ஹாப்பி. அதுவும் நம்ம டபுள் கிட்ஸ் நம்ம கிடச்சிருக்கு. இன்னும் ரொம்ப ஹாப்பி. ஓகேங்களா, டபுள் ஹாப்பின்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி 522 ரிசல்ட்டுக்கு நம்ம டார்கெட் பண்ண 2ஆம் நம்பர் பார்த்துட்டிங்க அப்படின்னா பி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி நமக்கு கிடச்சிருந்துச்சி. சி போர்ட்லேயும் ஒரு அற்புதமான வெற்றி நமக்கு கிடச்சிருந்துச்சி. ஒரு போர்டு நம்ம டார்கெட் பண்ணோம். நமக்கு 2 போர்டு ஒரு அற்புதமான வெற்றியை நமக்கு கிடச்சிருக்குது. ஓகேங்களா, நம்ம டார்கெட் பண்ண 2ஆம் நம்பர் ஒரு அற்புதமான வெற்றி நமக்கு பெற்று தந்துருக்குது. டபுள் கிட் நீங்கள் அடிச்சிருப்பீங்க. தில்லுக்கு திட்டு ஒரு அற்புதமான வெற்றி சொல்லி வச்சு நம்ம தட்டி தூக்கியிருக்கிறோம். ஸோ 2ஆம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்குமே வாழ்த்துக்கள். சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ஏபிபிசிஐசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம். பார்த்துருப்பீங்க. 2ஆம் நம்பர் தான் நம்ம எல்லா இடத்துலையுமே டார்கெட் பண்ணியிருந்தோம். அதை வச்சு தான் வச்சோம். ஆனால் டபுள்ஸில் வைக்காமல் விட்டுட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டபுள்ஸ் சான்ஸ் இல்லை. ஆனால் வந்துருச்சு 522க்கு நம்ம பிசி தான் நம்ம டார்கெட் பண்ணுவோம் நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, எப்பயுமே நம்ம பிசி தான் வந்து அதிகமாக மேட்ச் பண்ணுவேன். அதில் பாருங்கள் எப்படி மிஸ் ஆகிடுச்சு. டபுள்ஸ் வந்ததுனால ஒரு 24, ஒரு 28, ஒரு 29, 42, 82, 92, 20, 02 மாதிரி எத்தனை இடத்துல 2ஆம் நம்பர் மேட்ச் பண்ணி வச்சுருக்கிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா எதுலேயுமே வந்து மேட்ச் ஆகாமல் 22 அப்படிங்கிற மாதிரி வந்துருக்குது. இன்னொன்று 52ங்கிற மாதிரி வந்துருக்கு. ஓகேங்களா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 42 கூட நம்ம வச்சுருக்கிறோம் பாருங்கள். அது கொஞ்சம் மிஸ் ஆகி 52ஆக வந்திருக்கு. அதனால் ஜஸ்ட் மிஸ்ஸில் நமக்கு இன்றைக்கி பெயர்ஸ் வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஒருவேளை 4ஆம் நம்பர் இந்த இடத்துல வந்துருந்துச்சு அப்படின்னா நமக்கு 2 பெயர்ஸ் பாஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா, ஒரு ஏபியும் ஒரு ஏசியும் நமக்கு கிடச்சிருக்கும். ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் இதுவுமே நமக்கு மிஸ் ஆகி போயிருக்குது நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃபார்முலா 3 டிஜிட் கொடுத்துருந்தோம். நம்ம போர்டு மேக்கிங் வச்சு தான் நம்ம மேக் பண்ணியிருந்தோம். கண்டிப்பாக 3 டிஜிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா ஒரு பிசியாவது பாஸ் பண்ணிடும்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி 522 ரிசல்ட்டுக்கு நமக்கு பிசி வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு. 24, 42, 82, 92 கொடுத்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பிசி டபுள்ஸில் வந்தனால மிஸ் ஆகிடுச்சு. இங்கே ஒரு 28, 20 கொடுத்துருந்தோம். அதுவும் வந்து மிஸ் ஆகிடுச்சு. இங்கே ஒரு 29, ஒரு 02 கொடுத்துருந்தோம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ஸில் டபுள்ஸில் வந்ததுனால 3 டிஜிட் நமக்கு ஜஸ்ட் மிஸ்ஸில் மிஸ் ஆகி போச்சு நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழ் அல்டிமேட் சேனல் 24/8/2026 டியர் 1 மணி ஷோக்கு உண்டான கெஸ்ஸிங் பார்த்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கி 3 டிஜிட் போர்டு மேக்கிங் பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபார்முலாவில் கிடச்ச 3 டிஜிட் போர்டு மேக்கிங் நம்பர்ஸ் இதுதான். ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா போர்டு வாரியாக நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த போர்டில் நம்ம கொடுக்குற நம்பர் இம்பார்ட்டன்ட் நம்பர். நம்ம ஃபார்முலாவில் எடுத்த டோட்டல் நம்பர்ஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா 3 டிஜிட் வரணும். அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெயர்ஸாவது பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி ரொம்ப நம்ம க்ளோஸாக எடுத்துருக்கிறோம், ஸ்ட்ராங்காக எடுத்துருக்கிறோம். ஸோ ஏ போர்டை பொறுத்த வரையும் ஒரு 6, 0, 8, 4 வந்து மெயினாக கொடுத்துருக்குறோம். 9ஆம் நம்பர் நம்ம சைடில் கொடுத்துருக்கோம். அதேமாதிரி பி போர்ட்லேயும் 0, 6, 4, 8 ஸ்ட்ராங். 9ஆம் நம்பர் நம்ம சப்போர்ட்டு. ஸோ சி போர்ட்லேயும் 6, 0, 8, 4 ஸ்ட்ராங்கு. சி போர்டில் 9ஆம் நம்பர் சப்போர்ட்டு. ஸோ நம்ம ஃபார்முலா கிடச்ச டோட்டல் நம்பர் இது தான். இது அப்படியே நான் கொடுத்துட்டேன். இதை வச்சு நீங்கள் எப்படி 3 டிஜிட் மேக் பண்ணுமோ மேக் பண்ணிக்கோங்க. நானும் இதை வச்சு தான் மேக் பண்ணி கொடுத்துருக்கிறேன். நான் மேக் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதேமாதிரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ உங்கள் விருப்பம். ஆனால் இதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 3 டிஜிட்டோ அல்லது பெயர்ஸோ பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரொம்ப க்ளோஸாக வரும். ஓகேங்களா, அப்படி போனாலுமே ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போகும். ஓகே நண்பர்களே, இது வந்து கெஸ்ஸிங்காக பாருங்கள். கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது.
உங்களோட கெஸ்ஸிங்கும் என் கெஸ்ஸிங்கும் மேட்ச் ஆகுதாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஆல் போர்டு பார்த்துடலாமா? ஸோ நேற்று ஒரு ஆல் போர்டு ஒரு அற்புதமான வெற்றி நம்ம தட்டி தூக்கணும். அதேமாதிரி இன்றைக்கி ஒரு ஆல் போர்டில் ஒரு நல்ல வெற்றி வரும்னு நம்புகிறேன். இன்றைக்கி ஆல் போர்டை பொறுத்தவரையும் நம்ம ஒரு 6ஆம் நம்பரையும் சைபரையும் நம்ம டார்கெட் பண்ணுறோம். இந்த 6 சைபருக்கு தான் அதிகப்படியான சான்சஸ் இருக்கிற மாதிரி நம்ம கணக்கில் வருது ஃபார்முலாவில். ஸோ இன்றைக்கி ஆல் போர்டு நம்ம டார்கெட் பண்ணக்கூடிய நம்பர் 6 சைபர். நாளைக்கு ஏதாவது ஒரு போர்டில் ஒரு 6 அல்லது சைபர் ஏதாவது ஒரு நம்பர் கண்டிப்பாக உள்ளே இருக்கும் ரிசல்ட்டில் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்துக்கிறோம். ஸோ உங்கள் கணக்கில் வருதாங்கிறத நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளோட கணக்கில் 6 சைபர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இது வந்து கெஸ்ஸிங் மட்டும்தான், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. உங்களோட கெஸ்ஸிங்கும் என் கெஸ்ஸிங்கும் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் இந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அந்த சிங்கிள் நம்பரை பார்த்துடலாமா? இன்றைக்கி ஷோக்கு வந்து சிங்கிள் நம்பர் பார்த்துட்டிங்க அப்படின்னா நேற்று 2ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம். அது பி போர்ட்லேயும் சி போர்ட்லேயும் ஒரு அற்புதமான வெற்றி டபுள் தமாக்காவாக நம்ம கிடைச்சிருந்துச்சு. அதே மெத்தடில் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஸோ சிங்கிள் நம்பர் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி நம்ம டார்கெட் பண்ணுறது 6ஆம் நம்பர். ஏ போர்டில் ஒரு 6, பி போர்டில் ஒரு 6, சி போர்டில் ஒரு 6, 3 போர்ட்லேயுமே நான் 6ஆம் நம்பர் தான் டார்கெட் பண்ணுறேன். ஸோ நம்ம டார்கெட் பண்ணக்கூடிய நம்பர் 6. ஒருவேளை அது மிஸ் ஆச்சு அப்படின்னா எப்படி மிஸ் ஆகும்? மேலே வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் நம்பர் இருக்குது, கீழே வந்து 7ஆம் நம்பர் வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிஸ்ஸில் இப்படி தான் இருக்கும். இதில் நம்ம டார்கெட் பண்ணுறது இந்த 6ஆம் நம்பர் மட்டும்தான் நம்ம டார்கெட் பண்ணுறோம். நம்ம டார்கெட் வந்து கரெக்டாக உட்காரணும். மிஸ் ஆச்சுன்னா ஒன்று இது உட்காரும், இல்லை இது உட்காரும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தள்ளிலாம் போகாது, வந்தால் இதுக்குள்ளே தான் வரும். ஸோ நான் டார்கெட் பண்ணது 6. ஸோ உங்களோட கணக்குலேயும் 6ஆம் நம்பர் இருக்கான்னு சொல்லி பாருங்கள். அதனால் 3 போர்ட்லேயும் நான் 6ஆம் நம்பர் தான் டார்கெட் பண்ணேன். தில்லுக்கு துட்டா ஏதாவது ஒரு போர்டில் 6ஆம் நம்பர் உட்காரும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்திருக்கேன். ஸோ இதேமாதிரி உங்கள் கணக்கில் வருதாங்கிறத பாருங்கள். இது எல்லாமே கெஸ்ஸிங்கை மட்டும் தான் நான் எடுக்கிறேன். கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. உங்களோட கெஸ்ஸிங்கும் என் கெஸ்ஸிங்கும் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ஏபிபிசிஎஸ்சி பார்த்துடலாம். இன்றைக்கான ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் நம்ம ஃபார்முலாவில் கிடைச்ச நம்பர் தான். நம்ம வந்து ஃபார்முலா போர்டு மேக்கிங் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை வச்சு தான் நான் எடுத்திருக்கேன். அதில் 60 06 46 86, 68 08 40 80, 64 04 48 84, 69 96ன்னு எடுத்துருக்கிறோம். இதில் வந்து ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது, எல்லாமே கெஸ்ஸிங் தான். ஸோ உங்களோட கெஸ்ஸிங்கும் என் கெஸ்ஸிங்கும் மேட்ச் ஆகுதுங்கிறத பார்த்துக்கோங்க. நம்ம மெயினாக பிசி மட்டும் தான் டார்கெட் பண்ணுவோம். இந்த பிசிக்கு தான் நான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். அதனால் பிசி உங்களுக்கு கணக்கில் இருக்குதாங்கிறத பாருங்கள். சம்டைம் வந்து பார்த்தோன்னா வேறையும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் மெயினாக பிசி தான் டார்கெட் பண்ணுவேன். ஸோ உங்கள் கணக்கில் வருதாங்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க. இது கெஸ்ஸிங் மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான பிசி பெஸ்ட் போர்டு பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து 1 மணி ஷோக்குண்டான பிசி பெஸ்ட் போர்டு. பிசி பெஸ்ட் போர்டு விளையாடக்கூடிய நண்பர்களுக்காக இதை நான் ஸ்பெஷலாக கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? பி போர்டில் நாளைக்கு ஒரு 8 அல்லது 4க்கு வந்து சான்சஸ் இருக்குது. அதேமாதிரி சி போர்ட்லேயும் ஒரு 4 அல்லது 8க்கு சான்சஸ் இருக்குது. ஸோ சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னா பிசி போர்டு உங்களுக்கு நல்லாவே கை கொடுக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது புது ஃபார்மாக தான் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். பி போர்டு 8 4, சி போர்டு 8 4 ட்ரை பண்ணி பாருங்கள். ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லாமே கெஸ்ஸிங்காக தான் நம்ம எடுக்கிறோம். கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. உங்களோட கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகுதாங்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான 3 டிஜிட் பார்த்துடலாம். இன்றைக்கான போர்டு மேக்கிங்கில் நம்ம 3 டிஜிட் போர்டு மேக்கிங் கொடுத்தோம் இல்லையா, அதுலேருந்து நம்ம மேக் பண்ண நம்பர் தான் இந்த நம்பரு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை எடுத்துக்கோங்க. 460 406 046 486 468 408 640 480 064 604 648 684 069 096 கொடுத்துருக்கோம். இது வந்து நம்ம 3 டிஜிட் போர்டு மேக்கிங் வச்சு நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி மேக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்குன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை கொடுத்துருக்கிற நம்பர் நீங்கள் மேக் பண்ணிக்கோங்க. அதில் 3 டிஜிட் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது கெஸ்ஸிங் தான், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. உங்களோட கெஸ்ஸிங்கும் என் கெஸ்ஸிங்கும் மேட்ச் ஆகுதுங்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க. இதில் பிசிக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். ஸோ ஜஸ்ட் மிஸ்ஸில் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் பிசிக்கு தான் நான் வந்து எப்பயுமே அதிகமாக ஸ்ட்ராங்காக எடுத்து கொடுப்பேன். ஸோ நம்மளோட ஹார்ட் ஒர்க்கை போட்டிருக்கேன். நாளைக்கு ஒரு நல்ல வின்னிங் வரும் நம்புறேன். ரிசல்ட்டுக்கு அப்புறம் மீட் பண்ணலாம். அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.